நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டுக்கு பிறகு சொன்ன சில முக்கிய தகவல்கள். ஃபர்ஸ்ட் ஒன், விவசாய புரட்சி. ஒரு கிராமத்தில் ராமன் என்ற விவசாயி இருக்கிறார். வானம் மேகமூட்டமாக இருக்கிறது. மழை வருமா வராதா, பயிருக்கு என்ன உரம் போட வேண்டும்? ராமன் கவலைப்பட தேவையில்லை. அவர் கையில் இருக்கும் செல்போனில் உள்ள ஒரு செயற்கை மூளை ஏஐ இந்தியாவின் விவசாய கழகமான ஐசிஏஆர் மற்றும் அக்ரிஸ்டாக் உதவியுடன் அவரிடம் பேசுகிறது. ராமன், இன்னும் 2 நாட்களில் மழை வரும், இப்போது உரம் போட வேண்டாம் என்று அது எச்சரிக்கிறது. கால்நடைகளுக்கு நோய் வருகிறதா என்பதை கூட இது முன்கூட்டியே சொல்லிவிடும். இதுதான் நிர்மலா சீதாராமன் சொன்ன விவசாய புரட்சி. செகண்ட் ஒன், பணத்தை தேடும் டிஜிட்டல் துப்பறிவாளர். அடுத்ததாக ஒரு பெரிய அலுவலகத்தை பாருங்கள். அங்கே ஆயிரக்கணக்கான காகிதங்கள் கிடையாது. அங்கு உள்ள கம்ப்யூட்டரில் இருக்கும் ஏஐ ஒரு பெரிய துப்பறிவாளர் போல வேலை செய்கிறது. யாராவது வரி கட்டாமல் பணத்தை மறைத்து வைத்தால் அந்த பணம் எங்கே செல்கிறது, யார் கைக்கு மாறுகிறது என்பதை இந்த செயற்கை மூளை நொடி பொழுதில் கண்டுபிடித்துவிடும். வருமான வரி மற்றும் ஜிஎஸ்டி துறையில் இப்போது இந்த வித்தை தான் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு ஒரு பயம் இருக்கலாம். டீச்சோ எல்லா வேலையையும் கம்ப்யூட்டரை செய்தால் மனிதர்களுக்கு வேலை இருக்குமா? இதற்கு நிதியமைச்சர் ஒரு அழகான பதில் சொன்னார். ஏஐ என்பது மனிதர்களை துரத்துவதற்காக அல்ல, மனிதர்களின் வேகத்தை அதிகரிப்பதற்காக. கற்பனை செய்யுங்கள், ஒரு தையல் மெஷின் வந்தபோது கைகளால் தைப்பவர்களுக்கு வேலை போனதா? இல்லை, இன்னும் அதிகமான துணிகள் தைக்கப்பட்டன, புதிய வேலைகள் உருவாகின. அதே போலதான் ஏஐயை இயக்க தெரிந்தவர்களுக்கு லட்சக்கணக்கான புதிய வேலை வாய்ப்புகள் காத்திருக்கின்றன. இதற்காகவே 3 மாநிலங்களில் உள்ள ஐடிஐகளில் இப்போது ஒரு முன்னோடி திட்டம், பைலட் ப்ராஜெக்ட் தொடங்கப்பட்டுள்ளது. இனிமேல் ஏஐ என்பது ஏதோ ஒரு பெரிய கம்பெனியில் மட்டும் இருக்காது. மாணவர்களின் பாட புத்தகத்திலேயே இது ஒரு பாடமாக வரப்போகிறது. ஆசிரியர்களுக்கு இதற்கான சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படும். ஆலிம்கோ போன்ற நிறுவனங்கள் மூலம் மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு உதவும் கருவிகளில் ஆர்டிஃபிஷியல் லெம்ஸ் கூட இந்த செயற்கை நுண்ணறிவு பொருத்தப்பட உள்ளது. அவர்கள் இன்னும் எளிதாக நடக்க, பேச இது உதவும். உலகிலேயே மிக அதிகமான ஏஐ வல்லுநர்களை கொண்ட நாடுகளில் ஒன்றாக இந்தியா வளர்ந்து வருகிறது. இது வெறும் ஏஐ மட்டுமல்ல, அணுக்களின் வேகத்தில் வேலை செய்யும் குவாண்டம் கம்ப்யூட்டிங் தொழில்நுட்பத்தையும் இந்தியா இப்போது உருவாக்கி வருகிறது. ஆரஞ்சு பொருளாதாரம். இது கலை, கலாச்சாரம் மற்றும் படைப்பாற்றல் சார்ந்த துறை. ஓவியம் வரைவது முதல் சினிமா எடுப்பது வரை ஏஐ எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பதைத்தான் அமைச்சர் ஆரஞ்சு பொருளாதாரம் என்று குறிப்பிட்டார்.